இப்போது 1 கோடி ரூபாய் வெல்த் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துடுது. அப்போ வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ இருந்தாலும் போதாது. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருந்ததுன்னா வெல்த் மட்டும் வளரணும், லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு மோரல்லெஸ் அப்படியே தான் இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் வெல்த் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் நெட்ஒர்த்தே எமர்ஜென்சி ஃபண்ட் ஆகிடும். என்னடா இப்போ 2 லட்சம் ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்டா சரி எடுத்து போட்டு, ஸோ நீங்கள் தனியாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு தேவையில்லை. பட் அந்த ஸ்டேஜ் வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 10 வருஷமாவது ஆகும். லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டு தமிழ் பாட்காஸ்ட்ல உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் பத்தி ஒரு குவிக் ரீகேப். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 3 விஷயம் சொல்லியிருந்தோம். எமர்ஜென்சி ஃபண்ட், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். கரெக்டா? எஸ். லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி போன எபிசோட்ல பேசியிருந்தோம். இன்னைக்கு நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் பத்தி பேச போறோம். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? எமர்ஜென்சி ஃபண்டுனா அதாவது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், எதிர்பாராத எக்ஸ்பென்சஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பஃபர் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் இஸ் சிம்பிளஸ்ட் டெஃபினிஷன் ஃபார் எமர்ஜென்சி ஃபண்ட். இது எப்படி எதிர்பாராத எக்ஸ்பென்ஸ்னா என்ன? இப்போ எதிர்பாராத எக்ஸ்பென்ஸ் பற்றி இன்ட்ரடியூஸே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஆமாம் அதை பார்த்துருப்பாங்க. திடீர்னு பைக்குக்கு ஸ்டாண்டு உடைஞ்சனால பைக் உடையும், பைக்கோட மிரர் உடையும், வாஷிங் மிஷின் உடையும், டிவி உடையும். எங்கள் வீட்டில் ஒரு தடவையும் ஃபுட்பால் வேர்ல்ட் கப்போ கிரிக்கெட் வேர்ல்ட் கப்போ கரெக்டாக ஃபைனல் அன்னைக்கு டிவி போயிடும். எவ்ரி 4 இயர்ஸ் இது நடக்கும். இல்லை என்னுடைய கம்ப்யூட்டர் போயிடும். ஏன்னா இப்போ வந்து யாரும் டிவி பார்க்கறது இல்லை எங்கள் வீட்டில், எல்லாரும் கம்ப்யூட்டரில் அவங்களோட சொந்த ஸ்ட்ரீமிங். என்னோட கம்ப்யூட்டர் போன வேர்ல்ட் கப் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் போது அன்னைக்கு கரெக்டாக எனக்கு போச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஊன்றுகோல் தான் எமர்ஜென்சி ஃபண்ட். இது ஏன் வந்து தேவைன்னா, எல்லாராலையும் சம்பாதியத்தினால இதை ஹேண்டில் பண்ண முடியாது. எல்லாருக்கும் அவ்வளோ சம்பாதியம் இல்லை. அவன் வந்து சொல்கிறத பார்த்தா 5 நாள் 10 நாள்லேயே முக்கால்வாசி சம்பளம் காலி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டெஃபினட்டாக இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் வந்தால் அந்த சேலரியிலேருந்து எல்லாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ சேலரியிலேருந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்தால் அவன் என்ன பண்ணுவான்? ஒன்று அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கை வைப்பாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் மெயின். இல்லைன்னா கடன் வாங்குவாங்க. ஸோ கடன் வாங்கியே காலத்தை தள்ளுறவங்களுடைய ரீசெண்டாக ஒருத்தன் கேட்டான், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கடன் வாங்கியே அவங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு எப்படி அதுலேருந்து வெளியே வருதுன்னா எனக்கு பதிலே தெரியல ஆனஸ்ட்லி. புரியல. அதாவது அவங்களுக்கு எப்படின்னா அவங்களுடைய சம்பாதம் ரொம்ப கம்மி. நான் சொல்றது இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறவங்க இல்லை, அவங்களுடைய லோயர் ஸ்ட்ரேட்டால இருக்கிறவங்க. இப்போ என்னோட வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மெய்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ப்ரீசைஸ்லி. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து சம்பாத்தியம் ரொம்ப கம்மி. அவங்களுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கம்மி, கஷ்டம். அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு சடனான எக்ஸ்பென்ஸ் வந்தால் ஒன்று நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம். நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. அது வந்து திருப்பி அவங்களுக்கு வந்து ஒரு வெக்கமாக இருக்கும். ஆனாலும் கந்து வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. டெய்லி ஒரு 10 மணி 11 மணிக்கு ஒரு புல்லட்டில் வந்து புல்லட் பாண்டி மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு நோட் புக்கோட வந்து ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவார். இந்த மாதிரி கந்து வட்டியோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கிரெடிட் கார்டோட ஜாஸ்தி. கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து 40-45%. இது வந்து 50-60%லாம் இருக்கும். அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியாது. அப்படியே அந்த 100 ரூபாய் டெய்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ். அந்த மாதிரி ஒரு ரீசெண்டாக ஒருத்தன் என்ன கேட்டான், சின்ன பையன், இந்த மாதிரியான ஃபேமிலிக்கு என்ன பதில்னா எனக்கு வழியே தெரியல. ஆனஸ்ட்லி லக்கு தான். ஏதாவது எதிர்பாராத செலவு வராமல் ஒரு 5-10 வருஷம் ஓரளவு ஓட்ட முடியும். அடுத்த தலைமுறை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அவங்க கொஞ்சம் படித்து நல்ல சம்பாதிச்சாங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபேமிலி தலை தூக்கலாம். இல்லைன்னா அப்படியே கடனோடையே வாழ வேண்டியதுதான். அந்த மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டிலே பண்ண முடியாது இந்த பாட்காஸ்ட்டில். நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஃபேமிலிஸ்லாம் வந்து ஓரளவுக்கு சம்பாதிக்கிறவங்க, அட்லீஸ்ட் 25,000-30,000 40,000 சம்பாதிக்கிறவங்க, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக சம்பாதியத்தோட கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்க. அதுக்கு மேலே ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கு விமோச்சனமே இல்லை.
அது ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்மளுடைய வெல்த் பில்ட் ஆகணும்னா நான் கொஞ்சமாவது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரணும்னா எமர்ஜென்சி ஃபண்டை எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸை ஹேண்டில் பண்ண தெரியணும். அதுக்கு தான் எமர்ஜென்சி ஃபண்டு ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ். இதில் என்னன்னா இதை ஃபஸ்ட்டு முதல்ல ஆரம்பித்த உடனே இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேவ் பண்ணுறது பெட்டர். அதுதான் ஐடியல் சுச்சுவேஷன். நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸோடு இருப்பாங்க ஃபஸ்ட்டு டைம் ஏர்ன் பண்ணும்போது. ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்காது, அந்த வேறு மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது. they will still be young people. அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் 20 to 25% சேலரியை எடுத்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுடணும். சேலரி அக்கௌண்ட்டில் இருந்தால் அது போயிட்டே இருக்கும், ஏடிஎம் பிளட் வித்ட்ரா பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட். பேசிக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் செட்டப் வந்து செகண்ட் பேங்க் அக்கௌண்ட், அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. சப்போஸ் அடிஷ்னலாக வேறு எதாவது பண்ணலாம், பட் ப்ரைமரி முதல்ல ஆரம்பிக்கும் போது இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிறது பெட்டர். ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி ஆரம்பிக்கலாமா? ஏன்னா நான் அப்படிதான் பண்ணேன். அதனால நான் ஏன் ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்றேன்னா, அது வந்து ஒன்று மாசம் ஒரு ஃபிக்ஸட் டேட்ல தானே அமௌண்ட் போயிடும். ஸோ நான் ஞாபகம் வச்சு அது இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது வந்து அஃப்கோர்ஸ் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து எவ்ரி மந்த் ரெக்கரிங் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கெடியூல் பண்ணி விடலாம் பேங்க்ல. பட் இஸ் ரெக்கரிங் டெபாசிட் அ குட் ஆப்ஷன்? பண்ணலாம். இது வந்து எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணலாம். என்னென்னா நம்மளுங்க உடனே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுவாங்க, அந்த ரெக்கார்டிங் டெபாசிட்டை பிரேக் பண்ணால் பெனல்ட்டி கட்டணுமே, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஓவராக பிளான் பண்ணுவாங்க. நான் உலகத்திலேயே 2 வகையான மக்கள் தான் இருக்காங்க. ஒன்று எமர்ஜென்சியை நிறைய பார்த்தவங்க, எமர்ஜென்சியை இன்னும் பார்க்காதவங்க. ஸோ இந்த இன்னும் பார்க்காதவங்க பயங்கரமாக பிளான் பண்ணுவாங்க. நான் கிரெடிட் கார்டில் எமர்ஜென்சி ஃபண்டை பே பண்ணி ஒரு 20 நாள் கழிச்சு அதை பில் பே பண்ணுவேன், அந்த 20 நாளில் எனக்கு சேவிங், அந்த மாதிரிலாம் ரொம்ப கால்குலேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பண்ணலாம். என்னன்னா ஒன்று இப்போ ஆர்டி பண்ணுறீங்கன்னா மேபி 1 வருஷத்துக்கு பண்ணலாம். அந்த 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எமர்ஜென்சி வந்து அதை உடனே பிரேக் பண்ணணும். கரெக்ட். தட் இஸ் இட். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, உடனே எனக்கு பணம் வேணும். ஸோ இப்போ ஒரு ஆன்லைன் எஃப்டிஓ இல்லை ஒரு ஆன்லைன் ஆர்டிஓ இருந்ததுன்னா அதை உடனே பிரேக் பண்ணால் இம்மீடியட்டாக என்னோட எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். என்னோட எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து நான் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைனா ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணி கேஷ் எனக்கு கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரியான இம்மீடியட் லிக்விடிட்டி இருக்கிற என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்சல்யூட்லி ஃபைன் எமர்ஜென்சி ஃபண்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இது இஸ் ஈவன் அப்ளிகபிள் டு அ மியூச்சுவல் ஃபண்டா? ஒரு லிக்விட் ஃபண்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபண்டில் வந்து எனக்கு இமீடியட் வித்ட்ராவல் ஆப்ஷன் ஆன்லைனில் இருக்குது அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரியும் போடலாமா? இல்லை அதெல்லாம் அவ்வளோலாம் யோசிக்கவே வேணாம், கம்முன்னு ஒரு அக்கௌண்ட்டில் போடலாம் அப்படிங்கிறது தான் வந்து பெட்டர் ஐடியாவா? பண்ணலாம். அதாவது கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிந்தவங்க டெஃபினட்டாக லிக்விட் ஃபண்டில் போடலாம். பட் நான் சொல்கிற ஆடியன்ஸ் வந்து எதுவுமே தெரியாதவங்க, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறவங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் வந்து ஏதோ இம்மீடியட்டாக ஒரு சோர்ஸ் இருக்கும், அது பேங்க் அக்கௌண்ட் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட். ஸோ அதுக்கு வந்து ஆர்டி எஃப்டி இல்லை சும்மா எஸ்பி அக்கௌண்ட்டில் போட்டாலே போதும், ஜஸ்ட் போட்டால் போதும். அது என்ன ப்ராப்ளம்னா, அந்த எமர்ஜென்சி பார்க்காதவங்க வந்து இது ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 3 மாதம் அதுக்கு தொடலைன்னா ஐயோ அது வேஸ்ட், அதே பணம், அந்த பணத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலையே, அதை நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாமே, இல்லைனா அதை வச்சு ட்ரேடிங் பண்ணால் அதுக்கு டபுள் ஆகுமே, இந்த மாதிரிலாம் பயங்கரமாலாம் பிளானிங்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன், அந்த எமர்ஜென்சி பார்க்காதவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் புத்தி போகும். அது பார்த்தவங்களுக்கு தெரியும், ஓகே அது 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 வந்து நம்மளுடைய நெட்வொர்த்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதை நம்மளுடைய சொத்தை அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் வந்து அது முக்கியம்னா, அட்லீஸ்ட் ஒரு அளவுக்காவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கை வைக்காமல் இருப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கை வைக்காமல் நம்மளுடைய அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸை எவ்வளவுக்கு எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளுடைய வெல்த் வளரும். இதுதான் பேசிக் ஐடியா ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட். பேசிக்கலி இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை வந்து நம்ம வந்து அதை சும்மா விட்டாதான் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நடக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம்னா காம்பவுண்டிங் நடக்காது. அதானே? அதுதான் பேசிக் ஐடியா. காம்பவுண்டிங்கிற வார்த்தை வந்து நான் யூஸ்வலாக யூஸ் பண்ண மாட்டேன், அதை இன்னொரு எபிசோடில் யூஸ் பண்ணலாம். க்ரோத்னு வச்சுக்குவோமே, அந்த க்ரோத் வந்து அதை இன்டரப்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது.
ஓகே. அது அது யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்க, அந்த கியூரியஸ் ஜார்ஜ்னு ஒரு கார்ட்டூன் இருக்கு. அந்த கியூரியஸ் ஜார்ஜ் வந்து கேரட்டை வந்து கார்டனில் கேரட் சீட்ஸை போட்டு, ஸோ எவ்ரி டே வந்து அதை பிச்சு பிச்சு நோண்டி பார்த்துட்டே தூக்கி தூக்கி வளர்ந்துதான்னு பார்த்தா அது எப்படி வளரும்? அது வளராது. அதுதான் அந்த ஐடியா தான். ஸோ அதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா அது எமர்ஜென்சி ஃபண்டு வந்து இது வந்து பிரைமரி வந்து நம்ம வெல்த் வளர்கிறதுக்கு தான். இது வந்து தனி ஜஸ்ட் ஃபார் இது வந்து இன்சூரன்ஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணும். இன்சூரன்ஸ் எகெயின்ஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். அந்த மைண்ட் செட் இருந்தால் தான் அதை ஒழுங்காக அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல 25% ஆஃப் யுவர் டேக் ஹோம் சேலரி அதை தான் வந்து எவ்ரி மந்த் சேவ் பண்ண சொல்றீங்க, கரெக்டா? பட் Correct. So, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்? டிப்பிக்கலி இப்போ வந்து லெட்ஸ் சே 1 இயர்க்கு நான் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபார் 1 இயர் நான் வந்து அக்யூமுலேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா வாட் ஷுட் பி த டோட்டல் அமௌண்ட் ஆன் அன் ஆவரேஜ்? இதில் வந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ இருக்கணும்னு கேட்பாங்க. ரைட். இதில் நீங்கள் இன்டர்நெட்டில் இதை தேடினீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 6 months எக்ஸ்பென்சஸ். இப்போ உங்களுக்கு மாத செலவு 30,000 ரூபாய்னா 6 times தட், அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் தனியாக இருக்கணும். அதாவது உடனே தேவையில்லை, நீங்கள் கிராஜுவலாக அதை அக்யூமுலேட் பண்ணலாம். அதான் நான் சொன்ன மாதிரி 20% 25% தனியாக எடுத்து வச்சு அதை அக்யூமுலேட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அந்த எடுத்து வைக்கும்போது நடுவில் எமர்ஜென்சி வரும், அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு எப்படியாவது மேனேஜ் பண்ணும். ஸோ இது 6 மாதம் போதுமான்னு கேட்டால் ஒரு ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போதும். ஓகே. பட் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ஏற ஏற உங்கள் எமர்ஜென்சிஸும் ஜாஸ்தியாகும். முதல்ல நீங்கள் வாங்கின ஸ்மார்ட் ஃபோன் வேற, இப்போ வாங்குற ஸ்மார்ட் ஃபோன் வேற, யூஸ் பண்ணுற லேப்டாப் வேற. ஏன்னா அது பெரிய கேஜெட்ஸ் வாங்கும்போது அது உடஞ்சா திருப்பி அதோட பெரிய எக்ஸ்பெண்டிச்சரும் வரும். ஸோ அதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 6 months போதாது. அது கிராஜுவலாக கொஞ்சம் ஏன்னா ஏற்றிட்டே வர்றது பெட்டர். நான் யூஸ்வலாக என்ன சொல்கிறேன், ஒரு 6 months எக்ஸ்பென்சஸ் வர வரைக்கும் 20% 25% எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஓரளவுக்கு அது அக்யூமுலேட் ஆனதுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் 10% அதை 10% ஆஃப் டேக் ஹோம் எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணுவோம். எவ்ரி இயர் எவ்ரி மந்த் 5% 10% போடுறது பெட்டர். அது ஏன் போடணும்னா, இப்போ சப்போஸ் என்கிட்ட 1 lakh எமர்ஜென்சி இருக்குன்னு வச்சுங்களேன், நாளைக்கு எனக்கு வந்து ஒரு 25,000 ரூபாய் செலவு வந்துடுச்சுன்னா என்னோட எமர்ஜென்சி ஃபண்ட் நவ் பிகம் 75,000. அப்போ அந்த 75,000 நான் திருப்பி அந்த 25,000 பில்ட் பண்ணணும், ஆட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் அந்த ஒரு ட்ரிப் ஃபீடு மாதிரி அது 5% 10% அதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் போட்டுட்டே இருக்கணும். இது வாழ்நாள் பூரா போடணுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது அது உடனே பெரிய வேலை மாதிரி. ஆக்சுவலாக வந்து இல்லை, ஓரளவுக்கு உங்களுக்கு நெட்வொர்த் வெல்த் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி கவலைப்பட வேணாம். அது எவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறம் அது வந்து everything is வெரி சப்ஜெக்டிவ். இப்போ 1 கோடி ரூபாய் வெல்த் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துடுது. அப்போ வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ இருந்தாலும் போதாது. நீங்கள் லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருந்ததுன்னா வெல்த் மட்டும் வளரணும், லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு மோரல்லெஸ் அப்படியே தான் இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் வெல்த் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபுல் நெட்வொர்த்தே எமர்ஜென்சி ஃபண்ட் ஆயிடும். என்னடா இப்போ 2 லட்சம் ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்டா, சரி எடுத்து போட்டு. ஸோ நீங்கள் தனியாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு தேவையில்லை. பட் அந்த ஸ்டேஜ் வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 10 வருஷமாவது ஆகும். 10 வருஷம் சஸ்டெயின்டா இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப எமர்ஜென்சி, அந்த 10 வருஷத்துலையும் பயங்கர எமர்ஜென்சி வந்ததுன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் 1 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய்க்கு செலவு வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கை வச்சு தான் ஆகணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. மேபி கடன் வாங்கியும் கூட தேவை இல்லை, கோல்டெல்லாம் விற்கணும். ஸோ அந்த மாதிரியான ஸோ ஒரு எலிமெண்ட் ஆஃப் லக்கும் அதில் டெஃபினட்டாக இருக்குது. எல்லா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்லையும் சரி, வெல்த் பில்டிங்லையும் சரி, எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு எலிமெண்ட் ஆஃப் லக் இருக்குது. பட் ஆனால் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் மாதிரி நீ ஒழுங்காக டிசிப்ளின்டாக இருந்தால் தான் ஓரளவுக்கு உனக்கு அந்த லக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் ப்ராக்டிஸ். ஓகே. ஸோ இப்போ ஒரு மினிமம் வந்து 6 monthsக்கு என்னோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அதை வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும். அண்ட் தென் ஒன்ஸ் ஐ பில்ட் தட் 5% வந்து அதில் ஆட் பண்ணிட்டே வரணும் ஃபார் அட்லீஸ்ட் 10 years இஸ் வாட் யூ சே. Did I get that right? Absolutely.
போதும் அந்த அளவுக்கு 10 இயர்ஸ்னா பட் அந்த மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணோம். ஆஃப் கோர்ஸ். ஏன்னா இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா அடிஷ்னல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருந்துகிட்டே வரும். இப்போ சடனாக இப்போ நான் ஒரு ஹோம் லோன் வாங்குறேன்னு வச்சுங்களேன், ஹோம் லோன் ஸ்டார்ட் பண்ணுறேன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அந்த இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு சர்வீஸ் பண்ணுறேன்னா, பட் என்னுடைய ஜாப் ஸ்டேபிளாக இருந்தால் நான் எதுவும் வேறு எதுவும் பண்ண வேணாம். பட் என்னோட ஜாப் ஸ்டேபிளாக இல்லை சில பேர் தாவிட்டே இருப்பாங்க வேலையை. எவ்ரி 6 months அவங்களுக்கு கையறிக்கும், அவன் வேறு யாராவது பார்ப்பான், அவன் ஃப்ரெண்டு ஜாஸ்தி சிடிசி வாங்குறான்னு சொல்லி அங்கே போவாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் அப்போ அங்கே போனால் வந்து அங்கே இன்னும் மோர் வாலடைல் ஆகிடும் ஜாப். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 இஎம்ஐஸ் அமௌண்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு தனியாக வச்சுக்கணும் இன் அடிஷன். ஏன்னா திடீர்னு உங்களுக்கு 3 மாதம் 4 மாதம் வேலை இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதான் எவ்ரி இயர் வந்து ஒரு அட்லீஸ்ட் 1 hour உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும். நான் இப்போ அடுத்து எல்லாமே எல்லா பதில்களும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு என்னுடைய கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் என்னுடைய கேஷ் ஃப்ளோயும் நான் எப்படி ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் எல்லாமே ஒழுங்காக நடக்கும். ஓகே. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டில் நீங்கள் சொல்கிற அந்த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து இஎம்ஐயும் அடக்கும். சில பேருக்கு தேவைப்படுறது, சில பேருக்கு ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அந்த செவரன்ஸ் பே கிடைக்கும், நான் செவரன்ஸில் கட்டிடுவேன்பாங்க. அது சொல்ல எவ்வளோ செவரன்ஸ் கிடைக்கும், அவங்களுடைய மற்ற பிளானிங் என்ன இருக்குங்கிறதுலாம் தெரியாது. ஸோ பெட்டர் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 இஎம்ஐஸ் எனக்கு பஃபர் இருந்தால் தான் எனக்கு சேலரி. சில பேருக்கு என்ன ஆகுனா வேலை போகாது, பட் ஆனால் சேலரி கம்மியாயிடும். கம்பெனியோட ப்ராஃபிட் கம்மியாச்சுனால சேலரி கம்மியாயிடும். அப்போ இஎம்ஐ பே பண்ணி தானே ஆகணும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டீசர் ரேட்னு ஒன்று இருக்குது இஎம்ஐ. முதல் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு டீசர் ரேட் இருக்குது. அந்த டீசர் ரேட் போனதுக்கப்புறம் சடனாக ஒரு 1.5% ஜம்ப் ஆகிடும் இஎம்ஐ. அப்போ வந்து சடன் அவங்களுக்கு அதெல்லாம் பிளான் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த பிளானிங் இருந்தால் தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் ஹோம் லோன் எல்லாத்தையுமே சர்வீஸ் பண்ண முடியும். அதை ஹோலிஸ்டிக்காக யோசிக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே. நீங்கள் நடுவில் ஒன்று சொன்னீங்க, கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணிடுவேன் அப்படின்னு. அதில் என்ன ப்ராப்ளம்? கிரெடிட் கார்டு வந்து ஆக்சுவலி இஸ் வெரி யூஸ்ஃபுல். அதை டெஃபினட்டாக நம்ம டினை பண்ணவே முடியாது. ஏன்னா சடனாக நடுராத்திரியில் எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வேணும்னா நான் உட்காந்து ஆன்லைனில் போய் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏடிஎம்க்கு போய் விட்ரால் கார்டை கொடுத்தா எனக்கு உடனே நடக்கும். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல். ஆனால் இதில் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா செலவுமே கிரெடிட் கார்டில் தான் பண்ணுவாங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட் சாம்பியன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பண்ணால் ரிவார்டு, செலவைக்கிறதுக்கு ஒன்று ரிவார்டு, அது புரியாது. இவங்க என்னமோ பெரிய காசு கொடுக்குற மாதிரி சொல்லுவோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் என்ன ஆகிடும்னா, அட் எனி பாயிண்ட் இன் டைம் இப்போ அவங்க கிரெடிட் லிமிட் வந்து 1 லட்சம்னு வச்சுங்களேன், அந்த கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட் 1 லட்சம் ரூபாய்னா அட் எனி பாயிண்ட் இன் டைம் இவங்க ரெகுலராக அதை யூஸ் பண்ணுறதுனால அந்த 1 லட்சம் இருக்காது அந்த கிரெடிட் லிமிட். எவ்ரி மந்த் 1 லட்சம், பட் அது இட் வில் பி லெஸ் தென் தட். அப்போ ஸோ உங்களுடைய அந்த நீங்கள் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ண அது எவ்வளோ யூஸ் பண்ண முடியும்னா அது less than 1 lakh தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த யூட்டிலிட்டியும் கொஞ்சம் கம்மியாயிடுது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, 2 கிரெடிட் கார்டு வச்சுங்க. இஃப் யூ ஆர் ஸோ ஹெல்பென்ட் ஆன் யூசிங் கிரெடிட் கார்ட்ஸ், 2 கிரெடிட் கார்டு, ஒன்று ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு, இன்னொன்று ஜஸ்ட் கீப் இட் ஃபார் எமர்ஜென்சிஸ். ஃபார் எமர்ஜென்சிஸ், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் என்னதான் கிரெடிட் கார்டு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணாலும் 3 வாரத்துக்குள்ள அந்த அடுத்த பில்லிங் டேட் வந்துடும். அந்த பில்லிங் டேட்டில் நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஸோ அதனால் பெரிய ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது அதர் தேன் இன்ஸ்டன்ட் லிக்விடிட்டி. இம்மிடியட்டாக உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வேறு ஏதாவது கடையிலையோ அர்ஜென்ட்டாக வாங்கணும்னா ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் ஆகும். ஆனால் தயவுசெய்து கிரெடிட் கார்டை வந்து ஏடிஎம் மிஷின்குள்ளே விட்டு காசு எடுத்துடக்கூடாது. ஏன்னா உடனே அந்த மீட்டர் ஆரம்பிச்சிடும், இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஆரம்பிச்சிடும், ஃபார் ஆல் த அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸையும் சேர்த்து ஆரம்பிச்சிடும். ஸோ அது பயங்கர தப்பு. நிறைய பேர் அதை பண்றாங்க. ஆமா, அது கிரெடிட் கார்டை ஏடிஎம் மிஷின்குள்ள விட்டுறக்கூடாது. அதை தவிர எமர்ஜென்சி பண்ணிட்டு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிட்டு உடனே அதை ரீபே பண்றது பெட்டர். ஓகே. இப்போ சப்போஸ் சம்பாதிக்க ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை அப்படின்னா வாட் வுட் யூ அட்வைஸ்?
லைக் ஓரளவுக்கு அவங்களோட நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் பில்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே. ஒரு 10 வருஷமா அவங்க சம்பாதிச்சு ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா செப்பரேட்டா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒண்ணு இல்ல. வாட் வுட் யூ? முதல்ல வந்து தே ஷுட் தேங்க் த வாட் எவர் தே பிலீவ் இன். ஏன்னா இத்தனை நாளாக அதை பில்ட் பண்ணதே பெரிய விஷயம் எமர்ஜென்சி. அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் அவங்களோட நெட்ஒர்க்லேருந்து ஒரு ஸ்மால் ஸ்லைஸ் ஒரு 2% 3% எடுத்து தனியாக வச்சுக்கிறது பெட்டர். எமர்ஜென்சி இது வந்து என்னுடைய நெட்ஒர்த்தில் அடக்கம் இல்லை அப்படிங்கிறத நினச்சி அவங்க தனியாக வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, அவங்க வந்து அப்போ ஃப்ரம் ஸ்கிராச் வந்து பில்ட் பண்ண வேண்டாம் இஸ் வாட் யூ வுட் சே. ஏற்கனவே இருக்குல்ல, இருக்க உடனே வந்து அது தனியாக எடுத்து வச்சு. ஆர் வுட் இட் பி வைஸ் டு டூ, இப்போ வந்து ஓகே என்னோட நெட்ஒர்க் இருக்கு, எனக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் எமர்ஜென்சி வந்தா நான் அதுலேருந்து எடுத்துக்கலாம், ஆனா நான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டும் பில்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணலாமா? பண்ணலாம். எனிவே எமர்ஜென்சி வந்தா இதுவும் போகுது அதுவும் போகுது. கரெக்ட். ஸோ ரொம்ப அதை பற்றி யோசிக்க வேணாம். அதுதான் நான் யூ கேன் டூ வாட் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள். ஓகே, சென்னை மக்களுக்கு அட்லீஸ்ட் தே வில் நோ. 2015லையும் சரி 2016ல சரி ஈவன் லாஸ்ட் இயர்ல சரி மழை பெஞ்சுதுன்னா இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. அஃப்கோர்ஸ் கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் ஒர்க் ஆகாது, ஏடிஎம் அந்த கிரெடிட் கார்டு மெஷின்ஸ் ஆர் ஸ்வைப்பிங் மெஷின்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுக்கு என்னதான் நீங்கள் எலக்ட்ரானிக்காக உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தாலும், என்னதான் நெட்ஒர்க் எலக்ட்ரானிக்காக இருந்தாலும் ஹார்ட் கேஷ் வேணும். 2015ல் வந்து நாங்கள் கோயிலுக்காக வச்சுருந்தோம் ஒரு பாட்டில் பணம். அந்த பணத்தை தான் வச்சு மேனேஜ் பண்ணோம். ஏன்னா 5 days 6 days கரண்ட் இல்லை அப்போ அதை வச்சு தான் எவ்ரிடே செலவை மேனேஜ் பண்ணோம். ஸோ ஏன்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஒரு இடத்துல மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸஸ் தாட் மீ. ஒரு ஸ்மால் அமௌண்ட் வீட்டில் இருக்கணும் ஆஸ் ஹார்ட் கேஷ், 5,000 10,000 rupees உங்களால் என்ன முடியுமோ. அண்ட் ஒரு காம்பனண்ட் எஸ்பி அக்கௌண்ட்டில் இருக்கணும். எஸ்பி அக்கௌண்ட்னா எஃப்டியா இருக்கலாம், ஆர்டியா இருக்கலாம். ஏன்னா அது இன்டர்நெட் இருந்தால் அதை ஆக்சஸ் பண்ணலாம், ஏடிஎம் கார்டு இருந்தால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு காம்பனண்ட் லிக்விட் ஃபண்ட்ஸில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லைட்லி ஒரு சின்ன டைவர்சிஃபிகேஷன் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேயே இருக்கிறது பெட்டர். உங்களால் என்ன டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸையும் ஹேண்டில் பண்ண முடியும். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஏன்னா ஐ திங்க் கேஷ் வச்சுக்கிறதுங்கிறது வந்து இப்போ ஆஃப்டர் த ஹோல் கூகுள் பே அண்ட் எவ்ரிதிங் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. ரொம்ப தப்பு ஆக்சுவலா. கேஷ் இஸ் ஆல்வேஸ் கிங். நீங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு 500 ரூபாய் நீங்க கொடுத்தாலும் அவன் சேஞ்ச் இல்லம்பா, சரி பரவாயில்ல சேஞ்ச் வச்சுக்கோனா சொல்லி எனக்கு பொருளாது கிடைக்கும்ல. அது இல்லை, அதுவும் முடியாதுன்னா அப்புறம் அதனால தான் அந்த இன்டர்நெட் அதை நம்ம வந்து வி டேக் இட் ஃபார் கிராண்டட். கரண்ட்டையும் இன்டர்நெட்டையும் வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அது ரெண்டும் இல்லைன்னா we should still be able to survive. That's a very very I think ரொம்ப valid point. இப்போ என் பர்ஸ்லயே வந்து மேக்ஸிமம் 500 ரூபா தான் இருக்கு. வெளில நான் போறேன் அப்படின்னா அதுக்கு மேல கேஷ் வச்சுக்கிறதே இல்லைண்ணா. வீட்டில் வச்சுக்கணுங்கிறது வந்து இப்போ இட்ஸ் லேர்னிங் ஃபார் மீ ஆல்சோ. இல்லை எனக்கும் இப்போ நான் அந்த ஆப்போசிட்டை நான் கற்றுட்டு இருக்கேன். சார் ஜிபே பண்ணுங்க சார், பேடிஎம் பண்ணுங்க சார்ம்பாங்க. ஏன்னா எனக்கு கேஷ் தான் இருக்கும் என்கிட்ட, அவங்ககிட்ட சேஞ்ச் கொடுக்கறதுக்கு இல்லை. அதுதான். ஸோ ஐ ஆல்சோ ஹேவ் டு லேர்ன் திஸ். அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் பேட் இன் எனிதிங் இன் லைஃப். எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். கரெக்ட், ஃபேர் எனஃப். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஒரு குவிக் சம்மரி. you've just started earning 25% வந்து ஒரு இன்னொரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. அது எதில் போடுறோங்கிறத விட போடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் பற்றி ரொம்ப யோசிக்காமல் ரொம்ப கணக்கு பண்ணாமல் 6 months எக்ஸ்பென்சஸை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டில் ஃபஸ்ட்டு அக்யூமுலேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 5% இன்க்ரிமெண்டலாக அதில் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஐ திங்க் தட் சம்ஸ் அப். Absolutely, yes. Thank you so much. Let's get rich with Pattu தமிழ் பாட்காஸ்ட் தொடர்ந்து கேட்டு வரீங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. கண்டிப்பா அதை ஒரு எபிசோட்ல நாங்க ஆன்சர் பண்ணுவோம். Thank you. See you next week. Bye bye.